வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹித்துல் ஜாகரியில் வட்டிலப்பம் எப்படி செய்வது என்பதை தான் இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். ஹித்துல் பானியாகவும் இருக்குது, ஜாகரியா சர்க்கரை மாதிரி கட்டியாகவும் இருக்குது. நீங்கள் எது வேணுமென்றாலும் வேண்டி பாவிக்கலாம். நான் ஜாகரியா இருக்கிறது வேண்டி பாவித்தேன். ஹித்துல நீங்கள் இப்படி தூளாக சீவி எடுக்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருப்பார், வெரி சாஃப்டாக இருப்பார். ஹித்துல செய்கிற வட்டிலப்பம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருப்பார், அதோடு ஹெல்த்தியும் கூட. இந்த வட்டிலப்பம் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். மிகவும் ஈஸியும் ஹெல்த்தியுமான ரெசிபி இது. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் காட்டப் போகிறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஹித்துல் ஜாகரி எவ்வளவு கிராம் இருக்குன்றதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இதில் 480 கிராம் ஜாகரி இருக்கிறது. இப்போ நான் இந்த ஹித்தில் வெஜிடேபிள் கிரேட்டரில் சீவி எடுத்திருக்கிறேன். முட்டை 7 முட்டை எடுத்திருக்கிறேன், மீடியம் சைஸ். இப்போது இந்த முட்டைகள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற வெடுக்க விலக்கி எடுக்க போகிறேன். எல்லா முட்டைகள்லேயும் இருக்கும் வெடுக்கை விலக்கி இப்போது எடுத்து விட்டேன். முட்டைகள் எல்லாத்தையும் எக் பீட்டர்னால் அடித்து எடுக்க போகிறேன். நீங்கள் கையால் தான் இப்படி அடித்தெடுக்க வேணும், அதுதான் நல்லம். வட்டிலப்பம் நன்றாக பொங்கி வர வேணும் என்று சொல்லி சொன்னால் இப்படி நீங்கள் கையால் தான் அடித்தெடுக்க வேணும். கோகோனட் மில்க் இந்த டின் வேண்டி இருக்கிறேன். இதில் 400 ml இருக்குது. ஹித்துல் ஜாகரி 250 கிராம் எடுத்திருக்கிறேன். எங்களுக்கு இது இனிப்பு காணும். உங்களுக்கு இதிலும் விட கொஞ்சம் இனிப்பு கூட தேவையாக இருந்தால் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம், மற்றும்படி தேவையில்லை. இன்னமும் 100 கிராமுக்கிட்ட நீங்கள் சேர்க்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சத்தை எடுத்து வறுத்துட்டு பவுடராக்கி வையுங்கள். அதிலே 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் செய்து போட்டிருக்கிறேன். இப்படி நன்றாக நுரை தள்ளி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் கையால் அடித்து எடுக்க வேணும். இப்போ இன்னும் ஒரு சட்டியில் வடித்தெடுக்கிறேன். நான் 2 பாத்திரம் எடுத்திருக்கிறேன். 2க்குலேயும் ஹாஃபாக விடுகிறேன். ஃபுல்லாக விட்டிங்களா இருந்தால் குக் பண்ணப்படும்போது வெளியில் பொங்கி ஊற்றக்கூடும். இப்படி ஃபாயில் பேப்பர் எடுத்து இப்படி டைட்டாக மூடி விடுங்கள். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு சில்லு வைத்திருக்கிறேன். அந்த சில்லை வைத்து தண்ணீரை நன்றாக கொதிக்க விட்டு அதற்கு பிறகு அதற்கு மேலே இந்த வட்டிலப்பத்தை வைக்கிறேன் பாருங்கள். வைத்துட்டு இப்போ டைட்டாக மூடி விடுவோம். 30 இருந்து 40 நிமிடங்கள் நன்றாக குக் பண்ண வேணும். நான் 40 நிமிடத்துக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ 40 நிமிடத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணுகிறேன். சரியான சூடாக இருக்கிறார். இந்த சட்டி வேறு சரியான டைட்டானது, கொஞ்சம் கவனமாக திறந்தெடுக்க வேணும். இப்போ இந்த தடிக்குச்சியால் நன்றாக குக் பண்ணப்பட்டு இருக்காண்டு பார்த்துட்டு தான் அடுப்பிலேருந்து இறக்கி எடுக்க வேணும். நான் 40 நிமிடம் குக் பண்ணி இருக்கிறபடினால கட்டாயம் குக் பண்ணப்பட்டு இருப்பார். இந்த பாருங்க, அந்த மாதிரி குக் பண்ணப்பட்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த ஈக்களை குத்தி பார்க்க வேணும். நல்லாக குக் பண்ணப்பட்டு இருக்கிறார். ஒன்று இந்த மிடில் குக் பண்ண படையலைன்னு சொல்லிச்சோன்னா
கொஞ்சம் நேரம் விட்டு குக் பண்ண வேணும். ஆனால் வந்து இது 40 நிமிடம் என்றபடினால கட்டாயம் வந்து குக் பண்ணப்பட்டு இருப்பார். இப்போ நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி எடுத்ததையும் சேம் டைமில் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நன்றாக வந்து சூடார அவுட் சைட்லேயே வைக்க வேணும். 2 ஹவர்ஸ் சூடார அவுட் சைட்லேயே வைத்துட்டு நன்றாக சூடாறினதன் பிறகு ஃப்ரிட்ஜில் வைத்து எடுக்க வேணும். ஒரு 4 மணித்தியாலம் அப்படி உங்களுக்கு விருப்பமெண்டா ஃப்ரிட்ஜில் வைத்து எடுங்க. வட்டிலப்பம் வந்து ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருப்பார். நான் ஃப்ரிட்ஜில் வைத்து தான் எடுத்தேன். இப்போ வந்து ஒரு ஸ்லைஸை தூக்கி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. நான் வந்து இது ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுகிறேன். லார்ஜ் சைஸ் எக் சேர்க்குறதா இருந்தால் 6 சேர்த்துக்கொள்ளுங்க. ஜாகரியும் வந்து 100 கிராம் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சேன்னா இனிப்பு கூட விருப்பம்னு சொல்லிச்சேன்னா இன்னமும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கிறார். இது வந்து கூடுதலாக ஃப்ரிட்ஜிலேயே இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் வட்டிலப்பம் வந்து எப்போவுமே டேஸ்ட்டாக இருப்பார். ஹித்துல் ஜாக்கரியில் வந்து வட்டிலப்பம் எப்படி செய்கிறதுன்று ரெசிபி உங்களுக்கு காட்டிட்டேன். ஹித்துல் ஜாக்கரியில் வந்து வட்டிலப்பம் எப்படி செய்கிறதுன்று உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய எல்லா வீடியோஸையும். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வந்து பார்க்குற நேர்கள் வந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.